தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விமர்சனம் அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண் நடிப்புல அறிமுக இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து எழுதி இயக்கியிருக்கிற லப்பர் பந்து. கிரிக்கெட்டை மையமா வச்சு தமிழ் சினிமாவில் பல படங்கள் வந்திருக்கு. அப்படி வந்த படங்கள் பலவும் வெற்றியும் பெற்றிருக்கு. அப்படி வெற்றி பெற்ற படங்களுக்கு எல்லாம் மணிமகுடம் வைக்கிற மாதிரி வெளியாகிருக்கு இந்த லப்பர் பந்து. கிரிக்கெட் மட்டும் இல்லாம அதோட காதல், எமோஷனல், குடும்பம், ஆக்ஷன், காமெடி என எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிரிக்கெட்டை பற்றி தெரியாதவங்களும் படத்தை ரசிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு அறிமுக இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து. அட்டகத்தி தினேஷ் நடுத்தர வயது இளைஞராகவும் ஹரிஷ் கல்யாணுக்கு மாமனாராகவும் நடிச்சிருக்காரு. நடிப்பில் மிரட்டியிருக்காரு. ஜேபிபி படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உடல் பருமனான ஆளாக நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் உடம்பை கம்மி பண்ணி ஸ்லிம்மாகி ஃபிட்டாக இருக்காரு. ஒரு நடிகர் படத்திற்கு படம் வித்தியாசமாக உடம்பை குறைச்சி ஏற்றுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹரிஷ் கல்யாண் போன வருஷம் பார்க்கிங், இந்த வருஷம் லப்பர் பந்து. நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு. சரியான பாதையில் போயிட்டு இருக்காரு. அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துலையும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. படத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோயின், அட்டகத்தி தினேஷுக்கு ஜோடியா ஸ்வஸ்திகா, தமிழ், மலையாளம் என பல படங்களில் நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த படத்தில் தான் முதல் படம் மாதிரி இருக்கு. அவங்களுக்கு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. மொரட்டு மனைவியா மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. அட்டகத்தி தினேஷுக்கும் அவங்களுக்குமான கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சஞ்சனா ஹரிஷ் கல்யாணுடைய காதலியாக நடிச்சிருக்காங்க. ஸோ கியூட். மணிரத்னத்துக்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலையும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். மியூசிக் ஷான் ரோல்டன். பாடல்கள் சூப்பராக இருக்குது. பின்னணி இசையும் நல்லா பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவு தினேஷ் படத்துக்கு என்ன தேவையோ அந்த ஷார்ட்ஸை வச்சு சிறப்பாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். எடிட்டிங் சூப்பராக இருக்குது. படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் ரசித்து பார்க்குற மாதிரி இருக்குது. எந்த இடத்துலையும் எந்த லேகும் இல்லை. ஆரம்பிக்கிறதும் தெரியல, முடிகிறதும் தெரியல. படத்தில் அப்படி எங்கேயும் வச்சுருக்காங்க. இயக்குனர் தமிழரசர் பச்சைமுத்து, அருண்ராஜா காமராஜாவோட உதவி இயக்குனர். முதல் படம் மாதிரியே தெரியல, அப்படி எடுத்திருக்காரு படத்தை. உதயநிதி நடிச்சிருந்த நெஞ்சுக்கு நீதி படத்தோட டைலாக் ரைட்டரும் இவர் தான். அந்த படத்திலேயே டைலாக்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லாரும் சமம்னா யார் ராஜா, எல்லாரும் சமமாக நினைக்கிறவன் தான் ராஜா அப்படிங்கிற டைலாக்லேயே அவருடைய மொத்த திறமையும் வெளிப்பட்டிருப்பார். இதில் படம் முழுக்க அவருடைய திறமையை வெளிக்காட்டியிருக்காரு. படம் நல்லா இருக்குது. தேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்.